வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மா ப்ரொஃபஷனில் இன்னைக்கு ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, அதனுடைய ஜாப் லொக்கேஷன், சேலரி டீட்டெயில், இன்டர்வியூ டேட்டு, அப்புறம் ஒர்க்கிங் டியூரேஷன், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், Institute of Microbial Technology looking for M.Pharm, MSc or PharmD candidate salary rupees 42,000 per month plus HRA. ஓகே, ஹவுசிங் ரெண்டல் அலவன்ஸோட சேர்த்து 42,000 சேலரியில் PharmD, M.Pharm, MSc கேண்டிடேட்ஸ்க்குரிய ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. இம்டெக் ரெக்ரூட்மெண்ட், M.Pharm, MSc, PharmD அப்ளை குயிக். சிஎஸ்ஐஆர் இம்டெக் ப்ராஜெக்ட்ஸ் இது. ஓகேவா, 42,000 ப்ளஸ் HRA. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1984 இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரோபியல் டெக்னாலஜி, அதுதான் வந்து எம்டெக் சொல்கிறோம். எம்டெக் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் 1984. இஸ் ஒன் அமாங் த செயின் ஆஃப் 37 நேஷனல் லெபார்டரிஸ், 6 யூனிட்ஸ் அண்ட் 39 அவுட்ரீச் சென்டர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், சிஎஸ்ஐஆர் கீழே வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரோபியல் டெக்னாலஜி தான் வந்து எம்டெக்னு சொல்கிறோம். செட்டப் டு பி அ ஃபோர் ரூமர் இன் த நிக்கி டொமைன் ஆஃப் மைக்ரோபியல் biotechnology. The institute in its initial years functioned from a startup laboratory that provided a truly world-class R&D ambience in an area of over 10,000 square feet to its researchers. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது இந்த இன்ஸ்டியூட் வந்து இனிஷியல் இயர்ஸில் வந்து எப்படி ஸ்டார்ட் அப் லெபார்ட்டரி, ஆர்என்டியோடைய ஒரு ஸ்டார்ட் அப் லெபார்ட்டரி ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ அதில் வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டாக இருக்குது. இதில் வந்து சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்ட்டுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்குது. ஒரே ஒரு போஸ்ட் தான். இதனுடைய ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன அப்படின்னா, ஃபெர்மெண்டேஷன் ஸ்கேல் அப் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆஃப் லீட் இண்டஸ்ட்ரியல் என்சைம் ஃபார் பயோஃபியூயல், ஃபுட் ஃபியூயல், ஃபுட் ஃபியூயல், அக்ரிகல்ச்சர் அண்ட் வேக்சின் அப்ளிகேஷன். ப்ராஜெக்ட் கோடு MMP 025201. இதனுடைய எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர்ஸ் ஆர் இன்டகிரேட்டட் மாஸ்டர்ஸ் இன் நேச்சுரல் ஆர் அக்ரிகல்ச்சரல் ஆர் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ். அதனுடைய வேறு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஃபார்மசி இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இன் சயின்ஸ், அதாவது மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இன் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஸ்பெஷலைசேஷன் இல்லாமல் MVSc, அனிமல் அண்ட் சயின்ஸ் ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் technology or bachelor's degree in medicine from a recognized university or equivalent. So any other professional degree related to science அது இருந்தாலே போதுமானது. and 3 years experience in R&D in industrial and academic institutions or science and technology organization and scientific activities and services. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 years R&D எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லாமல் மாஸ்டர்ஸ் ஆர் இன்டகிரேட்டட் மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ பிஜி டிகிரி இல்லை இன்டகிரேட்டட் பிஜி இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை டாக்டரல் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் ஃபார்மா ஆர் MD ஆர் MS ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலண்ட். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 40. மந்த்லி எமோல்மெண்ட்ஸ் 42,000 ப்ளஸ் HRA. ரோலிங் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 202498. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த போஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 42,000 ப்ளஸ் HRA, M.Pharm, MSc அண்ட் PharmD. ஓகே, இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் நேம் என்ன அப்படின்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.